ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கிறது நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்று ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 312வது குரலாக அமைய இருக்கின்றது. உண்மையிலே நல்லொரு குரலாகவும் அமைய இருக்கின்றது. குரலை காண்போமாக இருந்தால், கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார் போல். கருத்தின்னா செய்தவர் கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார் போல் என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கு அழகான 3 உரைகள் அமைய பெற்றிருக்கின்றது. அதில் நாங்கள் முதலாவது உரையை பார்ப்போமாக இருந்தால், ஒருவன் கருவு கொண்டு துன்பம் செய்த போதிலும் அவனுக்கு திரும்ப துன்பத்தை செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாகும். ஒருவன் கர்வம் கொண்டு எங்களுக்கு துன்பத்தை தருகின்ற போதிலும் அந்த துன்பத்துக்கு பதிலாக நாங்கள் அவனுக்கு துன்பம் செய்யாதிருப்பதுதான் சிறந்த பொறுமைசாலிகளின் அல்லது தூய்மையானவர்களின் ஒழுக்க சிலர்களின் கொள்கையாகும் என்பதாக முதலாவது உரை அழகாக அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார் போல் என்ற குரலுக்காக அழகான ஒரு விரிவான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், சினம் கொண்டு சொல்லாலோ செயலாலோ ஒருவன் துன்பம் தரும் போதும் அத்துன்பத்தை அவனுக்கு திரும்ப செய்யாமல் தாங்கிக் கொள்வதே சிறந்த மனிதரின் கொள்கையாகும். ஒருவர் எங்களுக்கு கோபம் கொண்டு எங்களோட அதிகூடிய கோபத்தினால் சொல்லாலோ அல்லது செயலாலோ, வார்த்தை பிரியவங்களாலோ அல்லது அவர்கள் செயலாலோ எங்களுக்கு துன்பத்தை தருகின்ற பொழுது அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ள வேண்டுமாம், அல்லது அவருக்கு துன்பத்திற்கு திரும்ப துன்பம் கொடுக்காமல் இருப்பதுதான் சிறந்த மனித பண்பாகும், சிறந்த ஒழுக்கமாகும், சிறந்த பொறுமையாகும் என்பதாக, அதை தாங்கிக் கொள்வதுதான் சிறந்த ஒழுக்கம் என்பதாக கலைஞருடைய உரையும் அழகாக சொல்லி இருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார் போல் என்ற குரலுக்காக அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், நம்மீது கோபம் கொண்டு தீமை செய்தாலும் பதிலுக்கு தீமை செய்யாதிருப்பதுதான் குற்றமற்றவரின் கொள்கையாகும். நம்மீது ஒருவர் கோபம் கொண்டு எங்களுக்கு தீய செயல்களை செய்தாலும் நாங்கள் அதை பொறுமையோடு பதிலுக்கு அவருக்கு தீமை செய்யாமல் இருப்பதுதான் சிறந்த மனிதனுடைய பண்பாகும், சிறந்த ஒழுக்கமாகும், சிறந்த கொள்கை. அதாவது நேர்வழியிலே செல்லுகின்ற நாங்கள் யார் எங்களுக்கு என்ன இடையூறுகள் வந்தாலும் நாங்கள் எங்களுடைய பாதையிலே சென்று கொண்டே இருப்போம். அதிகூடிய கோபத்தினாலும் எங்களுக்கு எந்த தீமைகள் செய்தாலும் நாங்கள் பதிலுக்கு அவருக்கு தீமை செய்யாமல் அவரை மன்னித்து விட்டு எங்களுடைய பாதையிலே நாங்கள் சீராக செல்வதுதான் சிறந்த மனிதனுடைய பண்பும் கொள்கையுமாகும் என்பதாக இன்றைய குரலினுடைய 3 உரைகளில் பார்க்கின்ற பொழுது அழகாக விளங்கியிருக்கின்றது. நாங்கள் எவ்வளவு பொறுமையாக இருப்போமோ, துன்பம் செய்தவருக்கே நாங்கள் துன்பம் செய்யாமல் அவரை மன்னித்து விட்டு எங்களுடைய பாதையிலே நாங்கள் எங்களுடைய வழியிலே செல்வோமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை மிகவும் சீரும் சிறப்புமாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதைத்தான் இந்த குரல் சொல்லுகின்றது. எங்களுக்கு அதிகூடிய கோபத்தோடு, அதாவது கர்வம் கொண்டு எங்களுக்கு யார் எந்த தீமையை செய்தாலும் நாங்கள் அதை கணக்கெடுத்து பார்க்காமல் அதை அவரை மன்னித்து விட்டு அல்லது துன்பத்துக்கு துன்பம் கொடுக்காமல் நாங்கள் எங்களுடைய பாதையில் செல்வோமாக இருந்தால் எங்களுடைய பாதையும் எங்களுடைய வழியும் எங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பானதாக அமையும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார் போல். நல்லொரு குரல். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.